காலையில் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாமா? முட்டை, அதுக்கப்புறம் சோளம், வெள்ளரிக்காய், கேரட்டு, அப்புறம் இது தக்காளி, அப்புறம் கொய்யாக்காய், கடைசியாக வேர்க்கடலை கொஞ்சமாக, அப்புறம் கொஞ்சமாக மாதுளப்பழம். இதெல்லாம் செஞ்சு ஒரு சேலட் மாதிரி செஞ்சு அந்த சேலடில் லெமன் கொஞ்சம் புளிஞ்சு கொடுத்துட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்க வேண்டியதாங்க. ஸோ இப்படி சேலட் மாதிரி நம்ம சாப்பிடும்போது இப்படி ஒரு கலவையாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உமிழ்நீர் ஆட்டோமேட்டிக்காக சுரக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்படி உமிழ்நீர் சுரந்து சாப்பிட்ற உணவு நமக்கு உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் வராது. அதாவது உடம்புல சுகர் இருந்தாலும் சரி, வேறு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நம்ம உடம்பு இன்சுலின் சுரந்து சாப்பிட்ற உணவில் செரிமான சக்தியோட நமக்கு உடம்புக்கு தேவையான ஹெல்த்தியான நியூட்ரிஷன் உள்ளே போயிடும். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லா இன்ஃப்ளூயன்ஸரும் உங்களுக்கு டயட் பிளான் அனுப்புகிறேன், உங்களுக்கு ஃபுட் அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த இன்ஃப்ளூயன்ஸரும் அவங்களோட சாப்பாடு என்ன அப்படிங்கிறத லைவாக காமிக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்ன சாப்பாடு எடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த சாப்பாடை எப்படி என் உடம்புக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை என் வீடியோவிலே நான் கரெக்டாக சொல்லிகிட்டு இருப்பேங்க. இது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதில் சுகர்லேருந்து எப்படி வெளியே வந்தனோ அந்த மாதிரி நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணிவிட்டு நான் எடுக்கிற ஃபுட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் சுகர்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் சொல்கிறதுனால அது உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் லைவாக அப்படியே வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி ஷேர் பண்ணுறதுனால என்னோட நாலேஜும் கொஞ்சம் கெயின் ஆகுதுங்க. ஸோ ப்ளஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களோட ஃபுட் ஸ்டைலை மாற்றுறதுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால் நீங்களும் உங்கள் ஃபுட்டில் இனிமேல் காலையில் டைமில் கார்போஹைட்ரேட் இல்லாத ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேலடு, இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள் அதிகமாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களோட வேலையை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம சுகர் வந்ததுக்கப்புறம் அடிக்கடி பசி எடுத்துச்சுன்னா நம்மளோட மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுட்டை மட்டும் தான் போகும், ஜாபில் ஃபோக்கஸ் பண்ணது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை அடுத்து ஃபோக்கஸ் பண்ணுறது பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் மணி எப்படி ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு உங்கள் மைண்டை ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபுட் அட்வைஸ் வேணால் ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் கொடுக்க கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். பாய்.